योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, जय गुरु राया। राम 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 राम। ஒரு தாய் அன்பு, தனிப்பெரும் கருணை, அதை யாரும் எப்பொழுதும் மறவாதிருக்க வேண்டும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முதலில் கசக்கும் அல்லது துவர்க்கும், பிறகு இனிக்கும். அந்த மூத்தோர் சொல்லும் நமக்கு சிறப்பை தரும். அதில் நமக்கு மிகுந்த நம்பிக்கை வேண்டும். அதனால்தான் நல்லோர் உறவு, நல்லோருடைய தொடர்பு, நல்லோருடைய ஒரு பந்தம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அடியார் உறவும் அரண்பூசை நேசமும் அல்லாமல் படிமீது வேறு கதி இல்லை என்கிறார். அதனால்தான் இன்றைக்கு சொல்லும்போது சொன்னார்கள், சத் சங்கம், பெரியவர்களை பார்த்தாலே போதும், அவர் அருகில் இருந்தால் போதும், அவர்களோடு 2 வார்த்தை பேசினால் போதும், அவர்களுடைய பூரணமான அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அதுதான் நல்லோர் நட்பு, நல்லோர் உறவு. குபேரன் அதற்காக கோடானு கோடி பொருள்களை கொடுத்து சிவபெருமானிடம் தோழமை வைத்து கொண்டாராம். குபேரன் பெரிய செல்வந்தர் இல்லையா? கோடி கோடியாக சிவபெருமானிடம் கொடுத்து அவருடைய தோழமையை பெற்றுக்கொண்டாராம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தோழமையை பெறுவதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் இவன் தோழமை நமக்கு வேண்டும் 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 என்று சொல்லி அவனை வலிந்து ஆட்கொண்டு தோழமை கொண்டாராம். தோழமைக்கு உள்ள சிறப்பை பாருங்கள். இன்றைக்கு தொடர்பு மிக சிறப்பாக சொன்னார்கள். தொடர்பு ரொம்ப முக்கியம். ஆனால் நாம் படிக்கிறோம், கேட்கிறோம், நாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதில்லை. இந்த குருகுலத்தில் வருகிற எல்லோருக்கும் அந்த இணக்கமான தொடர்பு இருந்ததென்றால் பேரன்பு பொங்கி ததும்பும், சந்தேகம் கிடையாது. பகவான் சொல்லுகிறார். அதனால்தான் பகவானுடைய சரணாகதத்தில் வந்ததென்று படித்தார்கள். அது பகவான் சொல்லுவது. படித்ததை பேச சொல்லுகிறார். அதுவும் பகவானுடைய கருணை. அப்படி வாசலில் வந்து இப்படி உட்காந்துட்டு அப்படி போனால் தொடர்பு எங்கே இருக்குது? யாரோடாவது ஒரு 5 நிமிஷம் நாம் உண்மையான அன்போடு பேச ஆசைப்படுகிறோமா? ரொம்ப சிந்திக்கணும். எதனால் ஆசைப்பட மாட்டோம்? நம்ம அறிவு சொல்லும். அது என்ன பெருசு, நம்ம வந்தோம், சாமி கும்பிட்டோம், போனோம். எது இல்லை? கனெக்டிவிட்டியா? தொடர்பு இல்லை, இல்லாமல் போகுது. என்ன, பகவான் ஒரு தாய் அன்போடு இருக்கிறார், பெருங்கருணையோடு இருக்கிறார். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஒரு தொடர்போட கூடுதல் குறைவு பேசுகிறோம், மனம் விட்டு சொல்கிறோம், இந்த விஷயம் இப்படிங்கிறோம், என்னென்ன காரியம் நடக்கணுங்கிறோம், என்னென்ன காரியம் இப்படி சிறப்பாக அமையணுங்கிறோம். அதில் ஒரு பரிபாஷை வருது, நல்ல தூய உணர்வு நமக்கு ஏற்படுது. விவசாயி ஒருவர், 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் வெளியே வேலை செய்யுது,
அல்லது வெளியே போயிட்டாங்க, கல்யாணத்துக்கு பிறகு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தர் கேட்டார், உனக்கு யார் தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி. கடைசி பையன் அவரோட இருக்கிறான், 2 பையங்க ஊரில் இருக்கிறான். ஒருத்தன் அவர்கிட்டே இருக்கிறான். எப்பா அந்த வயலை போய் பார்த்தியா? அவன்கிட்ட தான் சொல்லுவார். எப்பா அதில் ஒரு 4 மரம் உண்டு இல்லை, அதில் தேங்காய் வெட்டினியா? இந்த இடத்த போய் பாரு, அங்கே இது மாடு இது மேஞ்சிடப்படாது. யார்கிட்ட சொல்லுவார்? அவரோட தொடர்பில் இருக்கிறவர்கிட்ட தானே சொல்ல முடியும். அந்த தந்தையினுடைய கருணை அவருக்கு தானே அதிகமாக கிடைக்க முடியும். கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நம்ம படிக்கிற பாடங்கள், நம்ம சொல்லுகிற பாடங்கள், கேட்குற பாடங்கள் நமக்கு பகவான் தான் தராரு. என்ன இதை நம்ம அனுஷ்டிக்கணும். அனுஷ்டானத்துக்கு வராமல் எந்த அறிவும் பிரயோஜனம் இல்லை. நடைமுறைக்கு வராத அறிவு நமக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று தான், இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். அப்போ எப்படி வருது? பெரிய கரண்டு, உலகமெல்லாம் கரண்ட் இருக்குது, அதில் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது டிரான்ஸ்ஃபார்மரில் வருது. அதுக்கும் பிறகு நம்முடைய வீட்டுக்கு மீட்டரில் வருது. ப்ளக் பாயிண்டில் நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணணும் இல்லை, அதான் கனெக்ஷன், அதான் தொடர்பு. இப்போ ப்ளக் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒன்று இல்லாமல் இருக்காது. அந்த ப்ளக் பாயிண்டை உதாசீனப்படுத்திட்டு நம்ம என்ன செய்து பிரயோஜனம்? பகவான் அங்கங்கே ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காரு. அதில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் அது. அவர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், அங்கங்கே கனெக்டிவிட்டியை வச்சுருக்காரு, தொடர்பை வச்சுருக்காரு, பல ப்ளக் பாயிண்ட்களை வச்சுருக்காரு. நம்ம அதில் ஒரு ஆனந்தமாக, அனுசரணையுமா நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, எப்படி இருக்கிற ஐயா இல்லையா? ஒரு 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 இந்த இடம் என்றல்ல, எல்லா இடங்கள்லையும் ஏதாவது ஒரு இருக்கும், ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க, சௌரியமாக இருக்குங்களா, எனக்கு வீட்டில் இப்படி பிரச்சனை, அல்லது வீட்டில் காரியங்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், இப்படி சாமி அருள்னால நடந்தது. ஒரு 10 வார்த்தை பேசும்போது என்ன வருது? பரஸ்பர அன்பும் பாசமும் வருது. நம்ம அறிவு சொல்லும், என்ன சொல்லும்? அவர்கிட்ட போய் பேசி என்னத்துக்கு, அல்லது அந்த அம்மாட்ட பேசி என்னத்துக்கு, நம்ம வந்தமாக போனோமோ, என்ன வராது, வரலாம் போகலாம். ஆனால் அந்த பரஸ்பர அந்த நாரதருடைய தொடர்பு இல்லை. மகாவிஷ்ணுக்கிட்ட அந்த கிளிக்கு நேரடி தொடர்பு ஒன்றும் கிடையாது. நாரதர் தான் என்ன செய்தார், அங்கே போனார். அண்ணாச்சி சொன்ன மாதிரி அவர் நாராயணா கூட சொல்லலை, சிவனேன்னு பார்த்தாரு, அவ்வளோதான் இல்லையா? நீங்கள் விஞ்ஞானம் நல்லா தெரிஞ்சவங்க, 2 நல்ல பாட்டில் அல்லது ரொம்ப டேங்கு வச்சுட்டு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா இதில் தண்ணி விட்டால் போகிறோம், ஆனால் அதோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற எல்லா இதுலேயும் அந்த மட்டத்துக்கு பெருகும். நல்லா கவனிக்கணும். பெருகுமா இல்லையா? அதான் நீர்மட்டம் சொல்கிறாங்க. இந்த இறை கருணையும் அப்படி தான். பெரியவங்களோட நம்ம தொடர்பு இருந்தால், நம்ம பார்த்தோன்னா என்ன அப்படி இறங்கி வருது சம மட்டமாக. அருள் நம்மோடு வரும். அதனால தான் தீயதும் அப்படி வரும். துஷ்டனை கண்டா தூர விலகு. என்ன அப்போ நல்லதையெல்லாம் பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை நம்ம வாங்கிக்கிட்ட தயாராக இருக்கணும். ஒரு கல் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அது படிக்காதது, அது வெறுமனே எல்லாரும் மிதிச்சிட்டு போகிறது. அந்த கல்லை இவர் எனக்கு ஒரு அருளை கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த கல்லிடம் வந்தது என்றால், அது வேதம் படிக்காண்டாம், அது அனுஷ்டானம் பண்ணாண்டாம், அது பெரிய அளவில் குருநாதராக நம்ம நினைக்காண்டாம். ஆனால் அதில் நமக்கு நம்பிக்கை இருந்தது என்றால், அந்த உலக நாயகன் அவர் நாரதர் மூலமோ அல்லது வேறு யார் மூலமோ நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பார், விமோசனம் கொடுப்பார்.
சந்தேகமே கிடையாது. பிரபஞ்ச அமைப்பு அப்படிப்பட்டது, பிரபஞ்ச நிலையே அதுதான். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப விழிப்பாக கிடைக்கிற இந்த நல்ல உபதேசங்களை, நல்ல வார்த்தைகளை, நல்ல பாராயண வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் பின்பற்றணும். இப்போ குமரகுருமா அண்ணாச்சி ஒரு 10 நாளாக அங்கே இருக்கிறாங்க. டெய்லி சாயங்காலம் 1 மணிக்கூர் பேசுகிறோம். என்ன சந்தோஷம் பாருங்கள். என்றைக்கு நமக்கு சத்சங்கம் வருது, என்றைக்கு நமக்கு திருவடி பூஜை வருது, எல்லாவரையும் பார்க்கலாம், எல்லாரும் வருவாங்க, என்ன ஆதங்கம், என்ன சந்தோஷம் இருக்குது. வந்துட்டு அப்படியே கண்டும் காணாமல் பேசியும் பேசாமலும் என்ன போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இருக்கும்? அதான் இன்றைக்கி சாமி அதை சொல்லி தந்துருக்குறாங்க. உன் தந்தையோடு நீ எவ்வளோ காலம், எவ்வளோ நேரம் செலவு செய்தா, உன் அண்ணன் தம்பியோடு எவ்வளோ நேரம் பேசினா. எனக்கு அண்ணன் பேசாமல் அவன் பேசாமல்லன்னு சொல்லிட்டு போய் என்னத்துக்கு நீ எத்தனை நாள் அவர்கிட்ட போய் பேசினா, எத்தனை நாள் அவரோட இருந்தா, அவர்கிட்ட என்ன நாள் எந்த ஒரு நலம் விசாரிச்சா, கேள்வி இருக்கு இல்லையா? தூர விலக 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 பாசம் குறையும். பெற்றதாயாக இருந்தாலும் சரிதான். நம்ம அகன்று அகன்று போக போக ஃபேன் காற்று இருக்குது, நம்ம அகன்று போனால் ஃபேன் காற்று கிடைக்காதுல்ல. நெருப்பினுடைய ஒளி இருக்குது, அகன்று போனால் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. திருமலை தென்குமரி மகளிர் மன்றம் வைத்திருக்காங்க சுங்காங்கடையில். திருமலை தென்குமரி 60 வருஷம், நமக்கு தெரிஞ்சே 60 வருஷத்துக்கிட்ட அது இருக்குது. அவங்க சோத்துக்கத்தாழையில் என்ன சில மருந்துகள் எடுக்கிறாங்க. அதில் மெயினான மருந்து கேன்சருக்கு. இன்றைக்கி உலக அளவில் திருமலை மகளிர் மன்றம்னா அந்த மருந்து போகுது, எல்லாரும் தேடி வருவாங்க. அண்ணாச்சி மகளிர் மன்றத்தை பற்றி லேசாக சுட்டி காட்டினாங்க, அதுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பகவான் சொல்ல சொல்லி அவங்கள சுட்டி காட்ட வைக்கிறாங்க அண்ணா. அப்போது அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு சேவை இருக்குது இந்த உலகத்துக்கு. அவங்க மூலம் பகவான் என்ன செய்கிறாரு? ஒரு மருந்து கொடுக்குறாரு, ஒரு சேவை இருக்குது. அதை பெறுகிறவங்களுக்கு ஒரு நலம் இருக்குது, ஒரு உடல் நலம் இருக்குது, நோய் இல்லாத ஒரு உடல் நலம் இருக்குது, அவர்களுடைய வாழ்த்து இருக்குது. எல்லா காரியத்தையும் நல்ல தூய்மையாக நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த மருந்து அங்கேருந்து கிடச்சி நல்லா இருக்கட்டும், எனக்கு இதய நோய் நீங்கிட்டு, என்னுடைய ப்ரெஷர் நீங்கிட்டு, என்னுடைய கஷ்டம் நீங்கிட்டு, அவங்களுடைய வாழ்த்து இருக்குது. அடுத்தாற் போல உங்களுக்கு பகவானுடைய அந்த தொண்டினை செய்த பாக்கியம் இருக்குது. பகவான் அருள் உங்களுக்கு தானாக வருது பாருங்க. ஒரு காரியம் செய்யறதுனால எவ்வளவு நன்மை இருக்குது. அண்ணாச்சி முதல்ல தொடர்புக்கு வந்தது நம்ம ஒரு டூரில் வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு செயல்பாடிலையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்மோட அந்த ஒத்த கருத்தில் நல்ல உரிமையோடு உறவாடுகின்ற நல்ல ஒரு செம்மையான திறன் உள்ள ஆற்றல் உள்ள அந்த இறை அன்பர்கள் ஒருங்கிணைவதற்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வேணும், நிறைய செயல்பாடுகள் வேணும். அதாவது பாங்கணத்துக்குள்ள ஏதோ பொருள் விழுந்துட்டுது, அதுக்கு முந்தியெல்லாம் என்ன போட்டு எடுப்பாங்க, அது தேடுவாங்க, பாதாளக்கரண்டி. அதில் எத்தனை கொக்கி இருக்கும்? ஒரு 50க்கு மேலே கொக்கி இருக்கும். இப்படி பிரிஞ்சு 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 இப்படி கொக்கி இருக்கும், சரிதானா? அதை போட்டு கிறக்கனா ஏதாவது ஒரு கொக்கியில், நல்ல உதாரணம் சாமி எடுத்துறாங்கல்ல, நினச்சி பார்க்காத உதாரணம் தான், சாமி தான் எல்லாமே. ஏதாவது ஒரு கொக்கியில் என்ன செய்யும்? நம்ம பொருள் கொழுவிக்கிடும். நமக்கு என்ன பொருள் காணாமல் போயிட்டோ அது என்ன செய்யணும்? கொழுவிக்கிடும். தூக்குனா என்ன மகிழ்ச்சி. அதனால தான் கெட்டேவார் சொல்லுவாங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் இருந்து நல்லோர்களை நீங்கள் சேர்த்து கொண்டே இருங்கள். அது குப்பையாக இருந்தால் கூட உங்கள் ஆலையில் இருந்து வெளியே வரும்போது அது நல்ல ட்ரெஸ்ஸாக வரும், அல்லது நல்ல பொருள் செய்ய பாகாட்டு வரும்.
அதுதான் குருநாதர். அதனால தான் அவர் தவத்தில் இருக்கிறார். திருமலையை சொன்னேன் இல்லையா? பதஞ்சலி எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா? அது சாமிக்கு பேர் என்னது? ராம்தேவ். ராம்தேவ் ஒரு தனி வியக்தி. அவருடைய ஆற்றல், அவருக்கு கடவுள் கொடுத்துருக்கிற சக்தியினால உலகமே பயன்படுத்தக்கூடிய அளவில் நல்ல. சமீபத்தில் இப்போ காட்டா கடைக்கு போயிருந்தோம். என்ன அங்கே சித்த வித்யா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பக்தர்களை உருவாக்குறாங்க. அங்கே பாருங்கள், அந்த சிவானந்த பரமஹம்சர் தான் அதனுடைய பீடாதிபதி வந்து இருந்தார். இப்போது அவர் சமாதி ஆயிட்டார். என்ன அவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதையும் சொல்லிடுறேன். அவர் திருச்சியில் கடைசியில் இருந்தார். திருச்சி மக்கள் பழனியில் இருந்தார். பழனி மக்கள் வந்து அவரை அங்கேயே சமாதி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு உரிமை கொண்டாடினாங்க. ஆனால் இந்த காட்டாக்கடையில் இந்த வர்க்கலையில் உள்ள ஒரு இங்கே வர்க்கலை இதில் உள்ளவங்க இங்கே வந்துடணும் சாமின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க. எப்படியோ ஒரு 3-4 நாள் கழித்து அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு வர்க்கலைக்கு சாமியை எடுத்துகிட்டு வராங்க. வண்டியில் ஏற்றி கொண்டு வரும்போது டோர் அடிச்சிட்டுது தலையில். என்ன யாருக்கு தலையில் அடிச்சிட்டுது? அந்த ஆமாம், சமாதியான சிவானந்த பரமேஸ்வருடைய தலையில் அடிச்சு. ப்ளீடிங். 4 நாளைக்கு பிறகு பாடி வருது ப்ளீடிங். கெட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி தெளித்து அப்படி கட்டுப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்போது சமாதி என்னன்னு மனசிலாகுது இல்லையா? அது இன்னொரு நாள் சொல்லலாம். அப்படிப்பட்ட சுவாமி இப்போ அந்த காட்டாக்கடையில் அங்கே 4 பிரான்ச்சு அவங்களுக்கு இருக்குது. 4 இடத்துலையும் அவங்களுக்கு மருந்து அப்படிங்கிறத இது நம்ம பல்வேறு விதமான மருந்துகள், அதாவது திருப்பலா, பெரிய பெரிய மெயினான விஷயங்கள் திருப்பலா, அது மாதிரி நம்முடைய அந்த நெல்லிக்காய் லேகியம், இது மாதிரி ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்புடையது. அந்த மருந்துகள் எங்கேயும் வேறு விநியோகம் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட பயிற்சி பெற்று சித்தா வித்யா அந்த பயிற்சியில் இருக்கிறவங்க கடை வச்சுருந்தா அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த மருந்துகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேலே வெரைட்டி குடி தண்ணீரில் போடக்கூடிய பொடியில் இருந்து எல்லா மருந்துகளும் இயற்கையோடு ஏந்தது. என்ன சமீபத்தில் தஞ்சாவூரில் இருந்து வள்ளலார் தொடர்புடைய ஒருவருடைய தொடர்பு கிடச்சிது. என்ன அவர் இந்த உலகத்துக்கு ஒரு காணிக்கை பண்ணுறாரு. என்ன காணிக்கை பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த கரிசலாங்கண்ணி, முசுக்க, அதுக்கும் பிறகு கரிசலாங்கண்ணி, முசுக்க, தூதுவளை, இதை சேர்த்து வள்ளலார் அவருடைய நூலில் சொல்லியிருக்கிற முறைப்படி அந்த விகிதாச்சாரம் எடுத்து தயார் பண்ணி ஞான மூலிகை அப்படின்னு தயார் பண்ணி அனுப்புகிறார். 100 கிராம் 100 ரூபா. என்ன இந்த கபம் அங்கே இது அடைச்சிட்டு, இதில் நுரையீரலில் கபம் அடைச்சிட்டு அதாக்கும் இதாக்கும் சளி தொல்லை, சைனஸு, அப்படி இப்படின்னு தும்மல் வருதுன்னெல்லாம் சொல்கிறோம் இல்லை? காலையில் கொஞ்சம் எடுத்து பாலில் போட்டு காய்ச்சி குடித்தா போகிறோம். அந்த கப பிரச்சனையே இல்லை. அதுவும் அது ஞான மூலிகை. அவர் சொல்கிறார் 3மே ரொம்ப உஷ்டமானது. ஞான மூலிகை, அதில் வேறு எதுவும் சேர்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஞான மூலிகை உங்களுக்கு அண்ணாக்கில் மேலே ஒரு துவாரம் உண்டு, பார்த்துருப்பீங்க. அந்த மருந்தை நீங்கள் 48 நாள் குடிச்சிங்கன்னா அண்ணாக்கில் நம்ம சகசிராதாரத்தோடு தொடர்புடைய ஒரு துவாரம் எல்லாருக்கும் இருக்குது அண்ணாக்கில். ஆனால் அந்த துவாரம் திறக்காமல் சளி அடைச்சி இருக்கு. 48 நாள் குடிச்சிங்கன்னா அந்த துவாரம் திறந்து நீங்கள் சும்மா இருக்கும்போதும் 2-3 சொட்டு திடீர்னு இறங்கும். அது ரொம்ப ஆனந்தமாக ருசிகரமாக இருக்கும். அந்த அப்படின்னு இறங்கும். அந்த உணர்வோடு நீங்கள் அனுபவிக்கலாம். இறங்கிச்சேன்னா அது உங்களுக்கு சாப்பிடாத நிலையை கூட கொடுக்கும். அவ்வளோ பெரிய ஞான மூலிகை. அதனால் பல்லு தேய்க்கும்போது அந்த
கரிசலாங்கண்ணி பொடி எடுத்து லேசாக அண்ணாக்கள் இப்படி மெதுவாக தான் தடவணும், அப்படி தடவி வரணும். என்ன, இப்போது விஷயத்துக்கு வருவோம். அவர் அதை தயார் பண்ணுறார். அப்போது முதல்ல சொன்னோம், ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அதில் 4-5 விதமான நன்மைகள் உலகுக்கும் நமக்கும் இருக்குது. ஏதோ ஒரு இது செய்கிறோன்னு நினைக்காதுங்க. என்ன, அது மாதிரி நம்முடைய மகளிர் மன்றம் நல்ல காரியங்களை செய்யலாம், தாராளமாக செய்யலாம், பிறருக்கு பயன்படுகின்ற விதத்தில். இன்றைக்கி கலப்படமும் அது இது மாட்டு இருக்க காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல பொருளை சுத்தமாக கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு அன்பர், நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தேன் கொண்டு கொடுக்குறார், ரொம்ப சுத்தமாக அவர் பெட்டியில் எடுத்து அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறார். தேடிட்டு வராங்க, ஐயா தேன் வேணும், பதிவாக வாங்குறவங்க தேடிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல சுத்தமான கருப்பு கட்டி 1/2 கிலோ 1 கிலோன்னு வச்சுருந்தேங்கன்னா தேடிக்கிட்டு வருவாங்க. நான் இந்த பொருள்களை கூட இல்லை, உங்களுக்கு என்று தனித்திறமை உள்ள எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயார் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அதில் முன்பு சொன்னது போல் சேவை, அதில் ஒரு திருப்தி, வாங்குறவர்களுடைய வாழ்த்து, அவர்களுடைய சுகம், இந்த தொண்டை செய்வதற்கு பகவானுடைய கருணை, அருள். ரோடு போட்டிருக்கவங்க அங்கங்கே என்ன வச்சுருப்பாங்க, பெரிய ரோடு எல்லாம் 4 வழி சாலையெல்லாம் போட்டிருந்தா அங்கங்கே என்ன போர்டு வைப்பாங்க இல்லையா, அங்கங்கே மயில் கல் வச்சுருப்பாங்க. பகவானும் சில மயில் கல்களை வச்சுருக்காரு. என்ன, பகவானும் சில மயில் கல்களை வச்சுருக்காரு, போர்டு வச்சுருக்காரு. அதுகளை பார்த்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன, அதனால் அவருக்கு தான் தெரியும் எப்படி மோல்டு பண்ணி எப்படி வச்சுருக்காரு, எப்படி கொண்டு போகிறாரு, எங்கிறதெல்லாம் அவருக்கு தான். ஒரு கேள்வி இருந்தால், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அதிகாரி இங்கே இருந்தாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து யார்கிட்ட கேட்பாங்க, அந்த அதிகாரிகிட்ட தான் கேட்பாங்க. அந்த அதிகாரி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் அந்த அதிகாரியை தான் பார்த்து, ஐயா இப்படி இருக்குது, உண்மை நிலவரம் இதாக்கும், நீங்கள் பார்த்து செய்யணும். இங்கு வந்திருக்கிற எல்லா பேருமே பகவானுடைய குருகுலத்துக்கு வாரவங்க எல்லாம் அவர் ஏற்படுத்தியிருக்கிற அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் தம்முள்ள என்ன செய்யணும், அனுசரணையா, இந்த அதிகாரிகள் தம்முள்ள பாசமா, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாரத்தில் 1 நாள் நமக்கு கொடுத்தா என்ன, ஒரு தர்ம காரியத்துக்கு. எத்தனை கஷ்டப்படுறவங்களும், எத்தனை விதத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களும், எவ்வளவு வேலைப்பணியில் இருக்கிறவங்களும் 7 நாள் இருக்கிறதுல 1 நாள் பகவான் நம்ம அதுக்குன்னு தரலாம் இல்லையா. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை அளவலாவுதல், தொண்டு செய்தல், நட்புகளை தொடர்பு கொள்ளுதல், அதில் உள்ள பாச உணர்வுகளை தேடிக்கொள்வல், எடுத்துக்கொள்வல் இல்லையா. எல்லாரும் சந்திச்சா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவடி பூஜை, மற்ற நாள்கள் கூட ஞாயிற்றுக்கிழமை நம்ம அன்பர்கள் வருவாங்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பழைய பாட்டிகள் பேசுகிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு மாதிரி நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன, வரணும் வரணும். அதனால தான் இந்த கனெக்டிவிட்டி, கனெக்ஷன்ங்கிற இதெல்லாம் இன்றைக்கி பகவான் கொடுத்துருக்கிறார். அதனால் எல்லோரும் நல்ல தொடர்பில், நல்ல மனம் விட்டு, அவருடைய சன்னிதானத்தில் ஒரு துயரம் இல்லை, இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. என்ன, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. இங்கே வந்தால் என்ன இல்லை, துன்பம் இல்லை. பகவான் சொல்லியிருக்கிறார்ல, முன்பக்கம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்கிறாரு, விதியின் விளையாட்டு கூட இந்த பிச்சைக்காரனின் பக்தர்களுக்கு, அல்லது பிச்சைக்காரனின் சீடர்களுக்கு, அல்லது இந்த பிச்சைக்காரனின் பிள்ளைகளுக்கு விதியின் விளையாட்டு கூட செல்லாது. அவர்களை என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பரம அந்த ஒரு ஆற்றல் உடைய பகவானுடைய கருணை இருக்கின்ற பொழுது நம்ம கோணிக்கிட்டு
முகத்தை திருப்பிக்கிட்டு அல்லது பேச மாச்சப்பட்டு, அப்படி ஒரு வார்த்தை உண்டா இல்லையா? புதுசாக சொல்லலாமா? மாச்சப்பட்டு என்ன பேசுவதற்கு ஒரு சங்கோசப்பட்டு, அது மாதிரி இனியும் நம்ம போகக்கூடாது. எல்லோரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போல நல்ல பழகி ஒரு குடும்பத்து பிள்ளைகள் போல என்ன நம்ம எல்லாம் அந்யோன்யமாக, அதுதான் பகவான். நம்முடைய ஆசிரமத்தில் நமக்கு கிடைக்கிற சொத்து அதுதான். நமக்கென்று ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் உண்டு, நமக்கென்று கை கொடுக்கறதுக்கு ஆள் உண்டு, நம்ம கரையேற்றுறதுக்கு பகவான் சத்குருநாதர் உண்டு. அப்படிங்கிற உற்சாகத்தில் நம்ம இருக்கணும். எல்லா பேரும் அந்த ஈடுபாடோடு இருக்கணும். குற்றம் காண்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பாவம், தவறு. ஏனென்று சொன்னால் நிறைவை காண வேண்டும், அதை வளர்த்து கொள்ள பார்க்கணும். குற்றம் பிறகு தானாக என்ன செய்திடும்? அதுக்கு வள்ளுவர் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, என்ன பாட்டு சொல்லியிருக்காரு வள்ளுவர்? என்ன? குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை, நல்ல ஒரு வாசகம். என்ன ஒன்று சொல்லுவார், அதாவது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல். என்ன பாருங்க சே, அந்த தெய்வப்பில் ஒரு இது எப்படி சொல்கிறார் பாருங்க. குணம் நாடி குற்றம் நாடி. ஒருத்தட்ட 75% குணம் இருக்கும், 25% என்ன இருக்கும்? குற்றம் இருக்கும். அப்போ நாம் எதை நாடணும்? மிகை நாடி. எது அதிகமாக இருக்கோ, என்ன கால்குலேஷன் பாருங்க. இந்த கணக்கெல்லாம் நமக்கு தெரிய மாட்டாங்குதா? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி. நீ அவன்கிட்ட எடுத்துக்கிட வேண்டியது என்னது? அவன்கிட்ட எது மிகுதியாக இருக்குதோ அதை நீ எடுத்துக்க, அதை நீ பகிர்ந்துக்க, அதை நீ மேலோங்க செய். நாலாவட்டத்தில் அவன்கிட்ட இருக்கிற குற்றம் என்ன செய்யும்? தானாக கரைஞ்சி போயிடும், தானாக கரைஞ்சி போயிடும். அது தானாக போயிடும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு 10% குற்றம் இருந்தால் கூட அதை சுட்டி காட்டி, நீ எல்லாம் என்ன அடைய மாதிரி, நீ எல்லாம் இப்படி செய்வோம் தானே, நீ எல்லாம் யார், நீ செய்தால் நடக்குமா, இப்படி செய்யலாமா, அதெல்லாம் வேண்டாம், இங்கே அந்த வேலையெல்லாம் வச்சுருக்காத என்ன, அப்படி இப்படி சொன்னால் என்ன செய்திடும்? அவன்கிட்ட இருக்க குணமெல்லாம் ஓடி போயிடும், அவன் சோர்ந்து போயிடும் இல்லையா? அப்போது சின்ன ஒரு கோடு போட்டார். இந்த கோடை அவளுக்கு தான், இந்த கோடை அழிக்கக்கூடாது. ஆனால் இந்த கோடை என்னம்மா அது? பெரிய கோடு போடணும். என்ன, சின்ன கோட்டுக்கு இப்போ அழிக்காமல் பெரிய கோடு போடணும். அப்படின்னு சொன்னால் நம்ம அழிக்காமல் எப்படி போட்டது, அது தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொடாமல் எப்படி போடுதுன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் போச்சு, ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிடுது? சின்ன கோடை ஆயிரும், அது பெரிய கோடை ஆயிரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயங்களாக ஏற்கனவே பலமுறை கேட்டிருப்போம். ஆனால் நம்ம நடைமுறையில் கொண்டு வர மாட்டோம். ஏன் நடைமுறையில் கொண்டு வர மாட்டோம்னு சொன்னால், எல்லாம் ஒரு 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 சர்ஜரி மாதிரி நம்ம அதை சொல்லி காட்டினோம்னு சொன்னால், நம்மள்கிட்ட இருக்கிற அசுவை, பொறாமை, என்ன காமம், குரோதம், லோபம், மோகம், பிறர் நல்லா இருக்கதே சிலருக்கு பிடிக்காது. அப்படி ஒன்று இருக்குது. அது என்னது? அதுக்கு பேர் தான் ஈர்ச்சையாக என்னவோ சொல்கிறாங்க. இந்த 10க்கும் நம்ம ஒரு நாள் விளக்கம் பார்க்கலாம். அந்த இதில் இருக்குது என்ன ஈர்ச்சை. அதாவது நம்ம மாதிரி இன்னொருத்தன் இருந்தாலே நமக்கு பெரிய, அவனை மாதிரி நமக்கும் இருக்குது, நம்ம மாதிரி அவனுக்கும் இருக்குது. அப்போ இதுக்கு நமக்கு சங்கடப்படணும். நம்மை மாதிரி பிறர், இன்னும் சிலர் இருக்காங்களாம், நம்ம மாதிரி பிறர் துன்பப்படணும். நம்ம துன்பப்படும் இல்லை, அதை மாதிரி அவங்களும் பட்டா என்ன? இது மாதிரி உள்ள குணாதிசயங்கள் நம்மளில் உள்ள நிறைஞ்சி இருந்தால் நல்ல குணங்கள் ஏறாது. நல்ல குணங்கள் நமக்கு வரணும்னு சொன்னால் நம்ம எப்பொழுதும் பிறரை என்ன செய்யணும்? நல்ல முறையில் ஒரு 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 அவங்களுடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்லணும். குணமும் குற்றமும் இருந்தால் கூட அந்த குணத்தை மிகை நாடி மிக்க கொள்ள வேண்டும். அது மாதிரி செய்யணும். பகவான்கிட்ட அடிக்கடி கேட்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நாம் அறியாத குற்றம் நம்மில் இல்லை. எல்லா பேருக்கும் அவரவருடைய குற்றம் தெரியும். ஏன்னா அவரவருடைய மனசு தானே
அதை தான் கழிந்த மாதம் சத்சங்கத்தில் சொன்னோம். என்ன விதையை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும். அப்போது அந்த குற்ற காரியங்களை எல்லாம் பகவான்கிட்ட என்ன சொல்லணும்? அப்பா, எனக்கு இதுதான் மேலே வருது. யாரை கண்டாலும் அவங்கள கடித்து துப்பிடலாம் போல இருக்குது, அல்லது யாரை கண்டாலும் கோபப்படலாம் போல இருக்குது, அல்லது யாரை கண்டாலும் பொறாமையாக இருக்குது, யாரை கண்டாலும் கொஞ்சம் மன அருவருப்பாக இருக்குது, அல்லது வெறுப்பாக இருக்குது, அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ஒரு இது, அப்படியெல்லாம் அந்த குணங்களையெல்லாம் மாற்றி, பகவானே, சத்குருநாதரே, உம்முடைய திருவடியில் சரணடைஞ்சிருக்கிறேன், எனக்கு நல்ல குணங்களை தாருங்க, நல்ல புத்தியை தாருங்க, நான் முந்தி இருந்தது மாதிரி இன்னும் இருக்கக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு சாந்தத்தை, அமைதியை, எல்லோருடையும் பரஸ்பரமாக பழகக்கூடிய தன்மையை, இந்த ஆசிரமத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வந்து தொண்டு செய்கிற அந்த பாக்கியத்தை கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பிறருக்கு உதவி செய்யுது. இன்றைக்கி ஜெகதாம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு அனுபவ அரங்கத்தில் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, நல்லா கேட்டிருந்தீங்கல்ல, அம்மா அடுத்த வருஷமும் எனக்கு இந்த சான்ஸை தரணும். இப்போவே பாருங்கள், கடவுளுடைய பணியை பாருங்கள். நான் யாரை நினச்சி அவங்கள தேடி போகணுன்னு நினைக்கிறேனோ அவங்க எனக்கு குறுக்க வராங்க இல்லையா? அப்போ சேவை எப்படியும் செய்யலாம். எந்த விதத்தில் நம்முடைய மனம் தூய்மை அடைந்து நாம் சேவைக்கு என்றோ அல்லது ஆண்டவனுடைய ஊழியம் என்று சொல்லியோ அல்லது அவருக்கு திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லியோ நம்மை நாம் தயார்படுத்துகின்ற பொழுது 1000 மடங்கு நமக்கு உதவி செய்வதற்காக அந்த குருநாதர் ஓடோடி வருகிறார். தேடி போனால் அவங்க என்ன எதிர வராங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, யார்கிட்ட கேட்ட பொழுதும் எனக்கு இல்லைன்னு சொல்லலை. பாருங்கள், 529 பேர் லலிதா சகசரநாமத்தில் பூஜையில் கலந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அது சின்ன விஷயமா என்ன? 100 சேரமோ 150 சேரமோ, எனக்கு இந்த புத்தகம் வேண்டாம், நான் பிரிச்சிட மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தால் கூட சாமியுடைய அனுக்கிரகத்தினால 150 சேர்த்தவங்க இருக்கிறாங்க, 125 சேர்த்தவங்க இருக்கிறாங்க. என்ன பாருங்கள், அந்த 125 பேரும் யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்திலே லலிதா சகசரநாமம் நான் ரசீது எடுத்திருக்கிறேன், நான் அந்த பூஜைக்கு போகிறேன், ஒரு முறையேனும் யோகிராம் சுரத்குமார் என்று அவர்கள் சொல்லுவதற்கு நீங்கள் வழிகோலி ஒரு ஊழியம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட புண்ணியம் செய்தவர்கள் யார்? பிறருக்காக நாம் செய்கின்ற அதுதான் பகவானுக்கு அர்ச்சனை. அதனால தான் சுந்தரமூர்த்தியை தேடி 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 வந்தார் பகவான். எல்லையில்லாத அந்த பரம்பொருள் சுந்தரமூர்த்தி அவருடைய தோழமை நமக்கு வேணும் என்பதற்காக, அவர் மனைவியோடு இருந்த சண்டைக்காக, ஊடலுக்காக திருவாரூர் திருவீதியிலே அந்த துகள் படிந்த அந்த மண் காலில் தோயும்படியாக அந்த சுந்தரருக்காக அவர் தூது சென்றார் அல்லவா? பகவான் கருணை எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் அன்று நடந்து சார். இன்றைக்கும் அவர் அப்படி தான் வந்துட்டு இருக்கார். நீங்கள் நல்ல சிந்தனையோடு எதை செய்தாலும் உங்களுக்கு அவர் அப்படியே இமாலய அருளோடு வந்து இருப்பார். இதுக்கு மேல் உதாரணம் எனக்கு சொல்ல தெரியவில்லை. அது மாதிரி துணை நிற்கிறார், சந்தேகமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். தொண்டர்தம் தூதுவராக எழுந்தருளினார் என்கிறார் சேக்கரார் பெருமான். யாருக்க வேண்டி? தொண்டர்தம். இவர் சுந்தரர் தொண்டர், அதனால் அவருடைய தோழமையை தொடர்பை வைத்துக்கொள்ள விரும்பினார் பகவான். ஒரு முறை சென்றார், பறவை நாச்சியார் மறுத்துவிட்டார். அர்ச்சகராக போன பொழுது திரும்பி வந்து தொண்டர் சுந்தரிடம் சொல்லுகிறாரும், மனைவி சொல்லியும் கேட்கலையா, நான் என்ன செய்யுது, நீர் எப்படி போன்று? அர்ச்சகர் அப்படியா போகிறது? உம்முடைய சுய ரூபத்தில் போக வேண்டியது தானே. எனக்கு ஒரு காரியம் செய்யணும்னு அப்படி தானே நீர் போகணும். பறவையார் மாளிகை நோக்கி இருமுறை புழுதி தோய்ந்த அந்த தெருவழியாக எல்லையில்லாத வேதங்களும் காண முடியாத வேத முதல்வன் விண்ணோர்கள் போற்றும் பெம்மான் தம்முடைய திருவடிகளை திருவாரூர் மண்ணிலே தோய்த்து நடந்தார். தொண்டர்களுக்கும் அடியார்களுக்கும் குருகுல வாரவங்களுக்கும் எவ்வளவு பெருமை இருக்குது, சாதாரண விஷயமா? நம்ம அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு, இந்த இடத்திற்கு பகவான் சன்னிதானத்தில் இங்கே தமிழ்நாடு முழுதும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கையா,
ஆனால் யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்துக்கு போங்க, நிறையா பாடுவாங்க. குறிப்பிட்ட நேரம் நிகழ்ச்சி, யாரும் அங்கே கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அதுவாக நடக்குது. ஒரு அமைதி என்ன குருகுலத்தில் போய் பாருங்க. இதெல்லாம் யார் கொடுத்துருக்கா? பகவான் கொடுத்துருக்கிறார். அவ்வளவு பெருமைக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். கங்கா மாதா சிவபெருமானின் தலைமுடியில் இருந்தது போல நம்மையெல்லாம் அவருடைய தலைமுடியில் வைத்திருக்கிறார், சிரசில் வைத்திருக்கிறார். ஏன் பிள்ளைகள் கண்ணினை இமை காய்ப்பது போல காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். योगी राम सूरत कुमार जय गुरु राम।